வெல்கம் டு குக் வித் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் மந்தி. அதுக்கு தேவையானது வந்து சிக்கன் நல்லா பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கணும். அதை வந்து நைட்டே நம்ம நல்லா மசாலா போட்டு பிரட்டி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு வெங்காயம், இதுக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், திராட்சை, அப்புறம் முந்திரி, திராட்சை, தனியா, மிளகா வச்சுக்கணும். அப்புறம் ட்ரை லெமன் கிடைச்சா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மந்தி மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு மந்தி மசாலாவுக்கு இதே நம்ம தாளிக்கிற இதுலேயே வந்து அதை வந்து பாதியாக அரைச்சி வச்சுக்கணும். அவ்வளோதான். அதை வந்து சிக்கனில் போட்டு பிரட்டி அதை வந்து ஊற வச்சிடணும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு அதில் இந்த சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசியை நல்லா ஊற வச்சுக்கணும். இது எப்படின்னா ஒரு இதுக்கு ஒரு உலக்குக்கு 2 தண்ணி எடுக்கணும். ஏன்னா நம்ம எப்பவும் வந்து ஒரு 2 இல்லைன்னா 1.25 தான் எடுக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம பிரியாணினா நம்ம நிறையா மசாலா போடுவோம். வெங்காயம், தக்காளிலாம் நிறையா மசாலா போடுவோம். அதனால் அதை பார்த்து அரைச்சிக்கிடுவோம். ஆனால் இதில் வந்து நம்ம வெறும் மசாலா கிடையாதனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட தான் எடுக்கணும். கொஞ்சம் திருப்பி விட்டு முருகனோன்னு ரொம்ப வேக விட வேணாம், கொஞ்சம் முருகனோன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் வைக்க போகிறோம். அது ஏதாவது கிரில்லு இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏர் கிரில்லு எது வச்சாலும், இல்லைன்னா தோசை கல்லில் கூட வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். சிக்கன் எடுத்த அதே நெய் இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதில் வந்து வெங்காயத்தை நல்லா முருகலாக எடுத்துக்கலாம். இப்போ நெய்யில் பொரிச்சு எடுத்த சிக்கனை வந்து நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சு நம்ம கிரில் பண்ணிக்கலாம். ஹீட் வந்து 200 வச்சுருக்கேன். டைமர் வந்து ஒரு 15 வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா முருகணுன்னா அதை எடுத்துக்கலாம். வெங்காயத்தை எடுத்துட்டு அதிலே முந்திரி பருப்பையும் திராட்சையும் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ அந்த எண்ணெயில் காஞ்ச லெமனு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தனியா, மிளகு இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு அதெல்லாம் பொரிஞ்சோன்னே நம்ம அரிசி தண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம சிக்கன் அந்த மசாலா தண்ணியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் அதில் போட்டுடணும். ஒரு கப்புக்கு 1.25 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் மந்தி மசாலா, ரெடிமேட் மந்தி மசாலாவை போட்டுக்கலாம். நாம் சொன்ன மாதிரி இல்லாதவங்க நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம். இந்த மசாலாவெல்லாம் வந்து அதே நம்ம தாளித்த மசாலாவையே வறுத்து அரைச்சிக்கணும். அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் இதுக்கு சிக்கன் ஸ்டாக் போடுறேன், மேகி சிக்கன் ஸ்டாக்கு. ஏன்னா போட்டால் நல்லாயிருக்கும், அந்த சிக்கன் வாசனை வரும், நல்லாயிருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல. நான் 2 போட்டிருக்கேன். ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சுக்கலாம். இப்போ ஏர் ஃப்ரையரில் வச்ச சிக்கனை நம்ம வந்து பிரட்டி விடணும். திருப்பியும் வச்சு விட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுடுவோம். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே ஊற வச்ச அரிசியை போட்டுருவோம். இப்போ மந்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து மந்தி வந்து எப்படி தம் விடுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். இந்த சட்டி எடுத்து மந்தி சட்டி எடுத்து இந்த தோசைக்கல் மேலே வச்சு செட் பண்ணிக்கலாம்.
நம்ம ஏர் ஃப்ரையரில் ரெடியான சிக்கனை எடுத்து இதில் வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, வெங்காயம் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பர் மந்தி ரெடி.